சார் இது பேசிட்டு சுருக்கமாக பேசிட்டு நம்ம பரப்புரைகள் பற்றி உங்கள்கிட்ட வரேன். நீங்கள் வந்து இப்படி பார்க்குறீங்க ரவீந்திரன் சேமண்ணன் கருத்தை நான் என்டால்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஏறக்குறைய 1962 காமராஜ் தலைமை மாதிரி முக ஸ்டாலின் தலைமை ஒரு அணியோடு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு ஏரியாவில் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 50 சீட்டு வந்தார் வட தமிழகம். அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூக எம்பிசி வன்னியர் சமூக சகோதரர்களும் பிசி கொங்கு வேளாளர் சமூக சகோதரர்களும் அருகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பவர்ஃபுல் ஃபைட் அவர் கொடுப்பாருங்கிறத 2024 பேட்டனை வச்சு நான் கணிக்கிறேன். 2024 பேட்டனில் தென் மாவட்டங்களில் மோசமாக தோல்வியடைஞ்ச அதிமுக, சென்னையில் மோசமாக தோல்வியடைந்த அதிமுக, சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மக்களவைத் தேர்தலில் 1980 மக்கள் தலைவர் எம்ஜிஆர், 2009 புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க சீட் கன்வெர்ட் பண்ணாலும் இந்த பலம்ங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சதவீதம் அடிப்படையில் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. கூடுதலே அங்கே பாமகவில் பெரிய ஃபேக்ஷனான அன்புமணி ஃபேக்ஷன் வந்து அவர் கூட இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த பகுதியில் 62 பேரறிஞர் அண்ணா வட தமிழகத்தில் 50 இடங்கள் வெற்றி பெற்றது மாதிரி இந்த பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியால் திமுக அணிக்கு ஒரு கடுமையான ஃபைட் கொடுக்க முடியும் நான் கருதுறேன். இதை தாண்டி மற்ற பகுதிகளில் வந்து எடப்பாடி பழனிசாமியால் திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்க முடியாது. தென் தமிழகத்தில் கொடுக்க முடியாது, டெல்டாவில் கொடுக்க முடியாது, சிட்டியில் கொடுக்க முடியாது சொல்றீங்க. நான் வந்து அமமுக தென் தமிழகத்தில் இருக்கு, நீங்கள் வந்து அவங்களுக்கே டெல்டா ரீஜன்லையும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு ஒரு கட்சி தானே அது. அமமுகவும் ஓபிஎஸும் வந்து என்டிஐக்கு வந்து ஒரு 3 to 4 விழுக்காடு வாக்கு வந்து கணிசமான அளவில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாக்கின் தன்மை எடப்பாடி எதிர்ப்பு தன்மை கொண்ட வாக்கு தான். அந்த வாக்காளர்களோட ஒரு உருவமான ஓபிஎஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு உருவமான டிடிவி டைல்யூட் ஆகி அது முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக இரட்டை இலக்கத்தில் எடப்பாடி கொடுத்துருக்கிறார். அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு வீகம் தான். நீங்கள் வந்து 3% தான் எடுத்தீங்க, 1 மில்லியன் உங்கள்கிட்ட சொல்லாமல் அந்த தரப்பு மக்கள் மத்தியில் இவரை ஒரு உருவமாக காட்டுறதுக்கு எடுத்திருக்காங்க. என்னோட பார்வை சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி 10.5 இந்த மூணுமே அந்த குறிப்பிட்ட டெல்டாவிலையும் அப்பர் சவுத்திலையும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சமூகங்கள் மத்தியில் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டியும் கூட அந்த கம்யூனிட்டி மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் மீண்டும் எதிரொலிக்கு நான் உறுதியாக நம்புறேன். இந்த தேர்தலுக்குமா அவரோட நிற்கிறார்ல பரப்புரைக்கு போகும்போது அவங்க எல்லாம் ஒன்னா தானே இருப்பாங்க. நின்னாலும் அந்த நயனா நாகேந்திரன் இருக்காரு. அதே நீங்க சமூக கணக்கு போட்டா அதே நயனா நாகேந்திரன் நெல்லையை விட்டு சாத்தூர் வந்திருக்கிறாரு. சாத்தூரில் ஒரு முக்குலத்தோர் வைப்ரண்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம். தேவேந்திர குல வேளாளர்களும் 18 பட்டி பல்லர்கள் சொல்லக்கூடிய அவங்களும் வைப்ரண்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சாத்தூர். தெரிஞ்ச இடம். சேமன் அதை குறிப்பிட்டார். அங்கே எஸ்கி ராஜாங்கிற தம்பி ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னு சொல்லும்போது அங்கேயும் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அவரை வந்து அவர் இவங்கெல்லாம் லீடர். அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தார். நெல்லையில் பலதரப்பு மக்கள் அபிமானம் பெற்றவர் தான். பட் லீடருங்க அந்தஸ்துக்குள்ள வரல. பாஜகவோட ஒரு நாமினேட் மாநில தலைவர் அது பிரசிடென்ட்ங்கிற அந்தஸ்துல தான் இருக்கிறார். ஒரு ப்ரூவ் பண்ண லீடர் ஆகிட்டு அண்ணாமலை மாதிரி அந்த பொசிஷனில் அவர் இல்லைங்கிறதும் உண்மை. ஸோ பை அண்ட் லார்ஜ் அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. நான் என்ன காரணத்துக்காக எம்பிசி வன்னியர்கள் ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்றேனோ அதே காரணத்துக்காக எம்பிசியில் உள்ள முக்குலத்தோர்களும் பிசி முக்குலத்தோர்களும் மற்ற இதர எம்பிசி கம்யூனிட்டிகளும் போட்டி அப்படிங்கிறது 4 முனை மட்டும் இல்ல 5, 6, 7 கூட வெவ்வேறு பகுதியில் இருக்குன்னு திரு ஷியாம் ஒரு பார்வை முன்வைக்கிறார். தொகுதியார் கூட இருக்கலாம். அது அண்ணா அதுல அப்ப அது மாதிரி வரக்கூடிய சூழலுங்கிறது ஏதாவது ஒரு அணிக்கு ஸ்வீப்னு போகுமா அல்லது ஒரு நெருக்கமான ஒரு தேர்தல் முடிவுகளாக வருமா? நிச்சயமா ஒரு அணி பலத்தோட 57, 62 காமராஜ் உயரத்தில் அவர் கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறத நான் 2 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் என்னை பொறுத்தவரை அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளையில் என்டிஏ அதிமுக சேர்ந்ததுனால அவங்க ஒரு ஃபைட்டை கொடுப்பாங்க. சில சோஷியல் செக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னா ஒரு ஃபைட்டை கொடுப்பாங்க. அது சில குறிப்பிட்ட பகுதிகளில் தான் அந்த ஃபைட்டை திமுக அணி கொடுக்க முடியும். அந்த ஃபைட்டை உணர்ந்து தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் 10 இடங்களை கொடுத்து தேமுதிகவுக்கு ஒரு பெரிய உருவத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் எல்லாம் ஒரு பெரிய மக்கள் ஆதரவை கொடுக்கறதுங்கிறது நம்ம கண்ணெதிரே தெரியும். அவங்க உள்ள வந்த பிறகு கசப்பும் அதிகமாயிடுச்சு. நீங்க காங்கிரஸ் கட்சியோ விசிகவோ அல்லது இடதுசாரிகளோ அவங்களுக்கு முன்னாடி இருந்த இணக்கம் இப்ப இருக்காங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த களம்ங்கிறது வட தமிழகத்தில் அது 52 இருந்தே
அந்த மக்கள் மத்தியில் உள்ள ஸ்டாலின் சொல்றால டிஎன்ஏ, அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, திராவிட இயக்கம் 57 நுழையிறதுக்கு முன்னாடியே வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளிப்படையா எல்லாம் பேசக்கூடிய உண்மையின் துணை கொண்டு எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி அதை சொல்ல முடியும். அந்த டிஎன்ஏக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தான் தேமுதிக உள்ள வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு காமராஜ் ஆண்டி வன்னியர் பண்ணார், 2 வன்னியர் தான் சீட்டு கொடுத்தார். ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் பண்ணி நான் வன்னியரை கன்சால்டேட் பண்றாரு. அவர் அதற்கு தான் அவங்களுக்கு தேமுதிக வட தமிழகத்திலும் ஹெல்ப் பண்றாங்க, மேற்கு தமிழகத்திலும் ஹெல்ப் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி 1% சொன்னதும் எவ்வளவு வேகமா அதுல அவங்க அட்டாக் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த 1% சொல்லுடைய கட்சிக்கு தான் அவர் 5 எம்பி சீட்டு கொடுத்து ராஜ்யசபா கொடுத்தாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்றாங்க. சோ இந்த இடம் தவிர மற்ற இடங்கள்ல திமுகவுக்கு ஃபைட் இல்லைங்கிறதா என்னோட பார்வை. நான் இப்ப தென் மாவட்டம் போயிட்டு வந்தேன். தென் மாவட்டத்தில் எந்த ஒரு சோசியல் செக்ஷன்லயும் எடப்பாடிக்கு பெரிய ஆதரவு இல்லை. எல்லா சோசியல் செக்ஷன்லயும் ஸ்டாலின் எடப்பாடியை விட ஆதரவு மிக்கவராக தான் இருக்கிறார். ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஜென்ரம் சார், நான் உங்கள்கிட்ட வர திரு மணிகண்டன் பேசிட்டு வந்துடும். மணிகண்டன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பலமுனை போட்டி அப்படிங்கிறது களத்தில்? இப்போ நான் 6-7 வரைக்கும் சில தொகுதிகள் இருக்குன்னு திரு ஷியாம் ஒரு பார்வை வைக்கிறாரு. இந்த பலமுனை போட்டின்னு வந்தால் அது வந்து ஒரு யாருக்கு பலமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் திரு ரவீந்திர துரைசாமிக்கு நிச்சயமாக நீங்கள் சில பதில்கள் சொல்ல விரும்பலாம். அதிகம் அவருடைய பார்வைக்கும் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் இது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 3 கேள்வியும் உங்களுக்கு. எஸ், நியூஸ் 18 சொல்லிதிகார நேயர்களுக்கு வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு மரியாதைக்குரிய ஆப்பிள் புகழ், ஆரஞ்சு புகழ், இன்டாக்ட் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் சாருக்கு சில கேள்விகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஷியாம் சாருக்கு சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அவர் 7 முனை போட்டி 8 முனை இல்ல, என்னுடைய பார்வையில 10 முனை போட்டி இருக்குதுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய மனைவி சேலத்துல ஒரு தொகுதியில போட்டிடுறாங்க, அதை சேர்த்துட்டீங்கன்னா 8. தேர்தல் மன்னன் அவங்க வந்து ஓகே, ஓ சரி, ஓகே, மகள் தான் நாம் தமிழர்ல இருக்காங்க, மனைவி தனியா போட்டிடுறாங்க. ஓ சரி, சரி. தேர்தல் மன்னன் பத்மராஜன் வந்து 274வது தடவையா தேர்தலில் போட்டிடுறாரு. அதனால அவரையும் ஒன்னா சேர்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துல ஏறத்தாழ 10 முனை போட்டி அப்படின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். ஏ சார், நான் கேட்கறேன், இதே 2021 ஏன் சார் இது யாருமே 5 முனை போட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அன்னைக்கு திமுக தலைமையில ஒரு அணி, அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஒரு அணி, ஈமான் ஒரு அணி, நம்ம டார்ச் லைட்ல சென்னத்தோட சிப்டி இப்ப திமுகவில் இருக்கிறாரு கமலஹாசன் ஒரு அணியா இருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல தினகரன் அன்னைக்கு ஒரு தனி 5 முனை. அப்ப தினகரனும் தேமுதிக எல்லாம் ஒன்னாக இருந்தாங்க அந்த டைம்ல 2021. அப்ப அது 5 முனை போட்டின்னு சொன்னாங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக அப்படின்னு தான் பேசினவங்க எல்லாம். இப்ப ஒரு மாதிரி ஒரு திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா 7 முனை போட்டி 8 முனை போட்டி, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை இவங்க எல்லாம் பிரிக்க போறாங்க அப்படின்னு பேசுறதுலயே ஒரு அவங்களுக்கு விரும்பின சூட்சுமத்தோட அவங்க பேசுறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சார், தமிழக தேர்தல் களம் என்பது திமுக போக வேண்டும் என்றால் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடு, அண்ணா திமுக போறோம்னா திமுகவுக்கு ஓட்டு போடு. இதுல நடுவுல தேர்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் அந்த காலத்துல மரியாதைக்குரிய ஜே.கே. மூப்பனார் தொடங்கி விஜயகாந்த் தொடங்கி வைகோ தொடங்கி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்தப்ப இதை வந்து தங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு பாக்குறவங்கள ஒரு குழப்பம் பண்ணி அந்த ஓட்டு பிரிவினைக்கு வழிவகுக்கணுங்கிறதுக்காகத்தான் 8 முனை போட்டி 9 சுயேட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்தந்த பகுதியில் ஏன்னா ஒரு சுயேட்சை இருந்தாருன்னா 200 ஓட்டு 300 ஓட்டு வாங்குவாரு, அதையும் இருக்கும். அதனால தமிழகம் இதுவரை கண்டிராத பலமுனை போட்டி அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்ப வர சார் இப்ப நம்ம வந்து இல்ல சார், இப்ப ஏற்கனவே திரு சீமான் 8% மேல ஒரு வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறார். அவர் 234 போட்டியிடும் போது அவரை சிக்னிபிகன்ட் பிளேயரா தான் நம்ம பார்க்க முடியும், அது இல்ல நம்ம சொல்ல முடியாது. திரு விஜய்க்கு இப்ப புதிதா ஒரு பினாமினா, அவர் தான் எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அவர் வாங்கக்கூடிய